என்னையா பிள்ளைக்கு வாமா நீ வாமா என்ன எந்த பிள்ளது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு என்ன செய்யணும் கட்டி கொடுத்தீங்களா கல்யாணம் ஆகலை கால நல்ல காலில் விடல உங்க மனசு அங்க போகுது சாமி நல்லா கும்பிடுங்க காது கேட்குமாம்மா போய் நான் தயாராகிக்கிறேன் சத்த விட்டு பேசுறதுக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் காது கேட்குமா நல்லா கேட்கும் மூன்று கோயில்கள் வருது ஒரு அங்காளம்மன் கோயில் ஒரு ஈஸ்வரி கோயில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்காங்க கால் விட்டுவோம் காரணம் புரிந்தோ புரியாமல் ஒரு உயிர் உங்களை விட்டு போயிடுது மரணத்தின் எல்லையை பிடித்தவர் உலகில் யாரும் இல்லை இழக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது ஆனாலும் அந்த ஒரே வீட்டுக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள் பிரச்சனைகள்லாம் நிறைய இப்ப இருக்கிற ஒரு பிள்ளைய நான் கரை சேர்த்து விட்டாச்சுன்னா உன் வாழ்க்கையில எல்லா குறைகளும் நீங்கியாச்சு உண்மையா இல்லையா அதனால அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்கு சரியாக்கித்தானே வேற என்ன வேணும் அதை உங்களுக்கு வளர்க்கக்கூடிய சக்தியும் பணமும் நான் தாரேன் செல்வாக்கா இருப்போம்மா வெற்றி கர்மசாமிக்கு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க காத்திருப்பான் கமல கண்ணன் காலம் சொல்லலாம் வாடா தம்பி வா குழந்தை வேணுமா பக்கத்துல யாரா வந்திய கல்யாணம் முடிச்சிட்டியா பக்கத்துல வா என்ன சாமி வித்தியாசமா கேள்வி கேட்காருன்னு அன்னைக்கு ஒரு பொம்பளை என்கிட்ட கேள்வி கேட்டா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னா சரிம்மான்னு உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான்னா 6 வருதாவது பிரிஞ்சு போயிருந்தான் அப்ப அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன சாமி குழந்தை வரம் கொடுத்தாருன்னா நம்ம புருஷனை வர வச்சிருவாரு அப்ப அந்த விஷயம் நடந்து நம்ம ட்ரிக்கா கேட்டான் அடுத்து நான் போயிருக்கேன் உன் வீட்டுக்காரனை வர வச்சு 2 ரூபாய் சேர்த்து உனக்கு வரம் தரமா போயிட்டு வா கால் வந்துட்டு வா அது மாதிரி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் குழந்தை ஒன்றா கல்யாணம் முடிச்சு அது மூலமா கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு நீ கேட்கவே ஒரு சின்ன பயம்தான் வேற ஒண்ணும் இல்லை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் பேரன் பிறப்பான் என் பேரு கருப்புசாமின்னு வச்சுக்கோ வெற்றி உண்டு வேற என்னப்பா வேணும் பாம் 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 போலீஸ் விசாரணைக்கு பிறகு வெற்றியா நடக்கும் போயிட்டு வா கருப்புசாமிக்கு கால் விட்டு வா ஜெயிச்சிருவோம்பா தங்கமா இருக்கு தங்கமா யாருக்கும் ஆபரேஷன் ஆயிருக்கா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா சொல்லுவாங்க ஆனா ஆபரேஷன் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் இயற்கையான சரியான நெறியான மருத்துவத்திலேயே உனக்கு அந்த பலன் தான் கிடைச்சிடும் பிறக்கிறப்பல பொம்பளை பிள்ளையா பிறக்கும் குங்குமக்காரின்னு பேர் வச்சுக்கோ கால் வந்துட்டோம் என்ன பேர் வைக்கணும் குங்குமக்காரி கர்மசாமிக்கு வாப்பா ஆனா குழந்தை ஆபரேஷன்ல பிறக்கும் அதை நீ புரிஞ்சுக்கா அதுக்கு முன்னால உள்ள ஆபரேஷனுங்கிறதுக்கு வேண்டாம் இந்தா வெற்றியாகப்பா நடந்துவா சந்தோஷம் கர்மசாமிக்கு அப்படியா கேட்டு பாக்குறேன் கோயம்புத்தூர் யாராவது கூட்டுவாங்க எல்லாரையும்
யாரு? அப்பா. ஒரு நேரத்துல உங்க அப்பா என்னைய வந்து பார்க்கும் பொழுது, என் பிள்ளை தூங்குனாம இருக்கு சாமி, அவளை குணமாக்கி எழுப்பி வரணுங்க, உன் பிள்ளைய என் கோயிலுக்கு ஆனந்தமா கூட்டு வரும்னு நான் சொன்னேன். இன்னைக்கு நீ நல்லா ஆரோக்கியமா வந்துட்ட. வேற இப்போ உனக்கு என்ன வேணும்? காலில் விட்டு வா. பாப்போம். இந்த அக்டோபர் மாதத்துல உனக்கு வேலை கிடைச்சிரும், ஜெயிச்சிருவோம். தை மாதத்துல ஒரு சகோதரிக்கு கல்யாணம் நடக்கும், அதையும் வெற்றியாக்கி தரேன். இந்த அம்மா நல்லா இருக்கும், பணம் வந்திருக்க எல்லாம் சரியா இருக்கும். கர்மதாமிக்கு கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு என்று சொல்லி கோயம் அடுத்து பேசுவாங்க. கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு என்று சொல்லி வந்தது யார்? வாங்கோ சாமி என்ன சொல்லி கேட்டுட்டு வரணும், எல்லாரும் வரக்கூடாது. யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திய? பொண்ணு எங்க இருக்கு? மருமகன் எங்க இருக்கா? காரணம் விட்டுவாங்க. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா என்னால ரொம்ப கத்த முடியாது. அப்படி நான் ரொம்ப சத்தம் போட்டு கத்தனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சம் கொடுங்க. கோயில் கட்டிடத்தை கிட்டாது கத்திக்கிட்டு நடக்கும். என்ன உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. அதனால முருகப்பெருமானுடைய அருளாட்சி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கு. ஆனா வேலும் மயிலும் அவன் கையில் இருப்பது போல கணவனும் மனைவியுமாக வாழ வேண்டிய என் வீடு, என் பிள்ளை மட்டும் இருக்கு, துணை ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனவேதனை உங்க வாழ்க்கையில இருக்கா இல்லையா? காரணம் இருக்கா? அமைதி இல்லாத என் மனமே. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா போதுமா? சேர்த்து வச்சா நீ அந்த பொண்ணு நீ தொடர்ந்து வாழுமான்னு உனக்கு உன் கேள்வி என்னப்பா? சேர்த்து வச்சிடலாமா? சேர்த்து வச்சிடலாங்க. ஆமா, இடையில ஒரு நகை சம்பந்தமான பிரச்சனையில கூட கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன, கொஞ்சம் ஒரு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு, பொறுமையா இருங்க. அவங்கள ஒரு வழிப்படுத்தி கொண்டு வந்து ஒரு தெளிவான முடிவு தந்துருங்க. 3 முறை என்னைய பார்க்குவாங்க, 3 பௌர்ணமிக்கு வாங்க, ஜெயிச்சு தரேன். ஆமாப்பா, தொழிலை பத்தி பார்த்தேன். ஒரு 18 நாள் அவகாசத்துல மாற்றம் கிடைக்கும். கர்மதாமிக்கு சாமி என் பிள்ளை கட்டி கொடுத்த வீட்டுல இருக்க மாட்டோம்னு கண்ணீர் வடிக்கிற அவளுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க ஐயா, வழி கொடுங்க. உன் பிள்ளைய கட்டி கொடுத்தியா? பொட்டச்சி, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ அவங்க அப்பா அம்மா கல்வியை நான் சொல்லுதேன், அப்படித்தானே? இப்போ பாரு, இன்னொரு ஆள் வரும், தள்ளிடுது ரெண்டுக்கா, உனக்கு உத்தரவு இருக்கு. வாடி அம்மா வாடி வந்தாட்டம் போடி. சும்மா இருக்கேன். இந்த ஊருக்கு பச்சாப்புத்தூர ஒரு குழந்தை இருக்கா, எங்க அந்த பிள்ளைய கால் வந்துட்டுவா. நதி எங்கே போகிறது கடலை தேடி. உட்கார்ந்தா எதுக்க முடியுமா? அப்புறம் இருக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உன் வீட்டை பார்க்க நீ போய்க்கலாம், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உன் காதுல விழுந்துருச்சு. உண்மையா இல்லையா? அதை நீ சொன்னதை வருத்தப்படுறான் சில நாட்கள். ஆனா அதுக்கு பிறகு சரி பார்ப்போம், இனிமே நம்ம அங்க இருந்தா சரி வராது, அப்படியே நம்ம இருந்தால் எதுவும் பிரச்சனை வந்தா நாம
உயிருக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறது நல்லதுன்னு உன் உண்மனத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு இப்படி ஒரு பிள்ளைய பறி கொடுக்க நீ விரும்புதியா? முட்டா பேய மோள. இப்போ உன் புருஷரை வசப்படுத்தி உனக்கு வாழ வச்சு தந்தா போதுமா? வேண்டாம்னு முழு முடிவுக்கு வந்துட்டேன். அப்ப அங்க உள்ள விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெளிவா தெரிஞ்சாச்சு. இப்ப இந்த குழந்தைக்கும் உனக்கும் வழி, அவன் பிள்ளை வேணும்னு சொல்லுதான். என்ன செய்யலாம்? நீ என்ன செய்ய போற? அவங்க வீட்டுல கேட்காங்க, நான் கேட்டுதானே சொல்றேன். அவங்க விட மாட்டாங்க. யார? அப்ப உனக்கு பிள்ளை வேண்டாமா? உனக்கு பிள்ளை வேணும், அவங்க அப்பா வேண்டாம்னு சொன்னா விளக்கம் எங்க இருக்கு சொல்லு. கால் வந்துட்டு வா. எவ்வளவு பெரிய பிரச்சனையை தடையில வச்சிருக்க பாத்தியா? வா. உன்னுடைய ஆழ்மனதை நான் பார்த்தேன். அவங்க ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையும் நீ ரொம்ப தெளிவு பண்ணி வச்சிருக்க. இந்த குடும்பம் நமக்கு சரி வராதுன்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துட்ட. இதை அவங்க சூட்சமா புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவங்க உன் மீது வீணான பழி சுமத்தி உன்னை வேதனைப்படுத்துறாங்க. உண்மையா இல்லையா? ஆகையினால் இனிமேல் அங்க இருப்பது நமக்கு சரி வராதுங்கிற முடிவுக்கு நீ வந்துட்ட. இதுதான் உண்மை. ஆனால் உன் மீது அவர்கள் ஒரு குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். அது உண்மையா பொய்யா அப்படி என்று விளக்கம் உன் தாயாருக்கு தெரியாது. காலம் கடந்து அது தெரிகிற பொழுது நம்ம உள்ளதான் குற்றவாளி வருத்தப்பட்டாலும் அன்று விடை கிடைக்காது. புரியுதா? அப்போ நம்ம உள்மனதுல குற்றம் இருக்கா இல்லையா? கால் வந்துட்டுவான். அமைதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். இந்தா இன்னும் 48 நாட்கள் பொறுமையா இருக்கணும். என்னை அதுக்கிடையில 2 முறை நீ பார்க்க வரணும். ஜெயிச்சு தருவேன், வெற்றி ஆகி தரேன். நல்லா இருக்கு மகளே, போடும். வீணாக போய் அங்க மாட்டிக்கிடாத, பொறுமையா இருக்கு. இந்தா ஒரு இடத்துல இருந்து கருப்பத்தான் உனக்கு வருமானம் தருவார், சந்தோஷமா இருக்கும். அடுத்து கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு கண்ணீர் வடித்து வந்த மகள், அது யாரு? ஏக்கா நல்லா இருக்கியா? கூடவா வந்து உட்காருக்கா. என்ன வேலை பாக்குறேன்? இல்லையா ஓட்டுநர். எங்க கோயம்புத்தூர்லையா? கால் டாக்ஸி வச்சிருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கார்? குடும்பமே இப்படி இருந்தா இடத்துக்காகும். இன்னொரு தங்கச்சி இருக்காளா? நீங்க 2 பேர் தான். அவர் என்ன செய்தாரு? கால் அனுப்புவாங்க. உடம்புல ஒரு இடத்துல கோரைப்பட்டிருப்போம். இப்போ அவனுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். அவன் ஒரு ரசனை இல்லாத ஒரு மனிதன். எப்படி மனிதன்? ரசனை இல்லாத ஒரு மனிதன். மனைவியை எப்படி சங்கல்பிக்க வேண்டும், அவன் மனது என்ன என்பதை புரிந்து நடக்கிற குணத்துக்கு அப்பாற்பட்டு அரக்கத்தனமான மனம் படைத்த ஒரு மானிடன். அதனால இப்ப 6 மாத காலங்களாக வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு வேதனையில நீ இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவான். என்னமா செய்யணும்? இல்ல அவளுக்கு என்ன செய்யணும்? ஓகே, தங்க புட்டி நீ வா. வேற என்ன வேணும் உனக்கு? அதையும் பண்ணித்தாரேன், உன் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து தாரேன். பணம் வந்துட்டேன், கடன் தச்சுக்கா. நீ காலில் வந்துட்டு வா. இந்தா உனக்கு தொழில் ஓங்காரமா ஓடும், நிறைய வருமானம் கிடைக்கும், சந்தோஷமா. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்கு? இது யார் இந்த குழந்தை? இவங்க அம்மா எங்க இருக்கா? கால்
அசிங்கமா இருக்க. கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. என்ன குண்டு, நல்லா இருக்கியா குண்டு? உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கோனி அம்மன் ஒரு அம்மன் ஒருத்தர் எங்க இருக்குப்பா? டவுனால் பக்கத்தில் இருக்கா? நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்ததை வென்று விட்டாயா? இப்ப எப்படி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி உனக்கு அடுத்த கல்யாணத்தை பாக்குறது? அது போல ஏதாவது எழுத்து ரெக்கார்ட்ஸ் வேணும்லாடா சட்டப்படி. அதுக்கு என்ன செய்ய போற? மேரேஜ் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன். நாளைக்கு இல்லைன்னு கூட போய் சொல்லி வரலாம். என்ன வேணாலும் இந்த உலகத்தில் நடக்க முடியாது. கால் வந்துட்டு எனக்கு யாரு கேள்வி வேண்டாம். அது என்ன கேள்வி? ஓகே, இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்து உனக்கு வாழ்க்கை அமையண்டா. இந்தாமா ஜெயித்தாரு. பூர்வீக வீடு ஒன்று இருக்கு, அதை வித்துடலாம்டா. 3 மாத கால அவகாசத்துல வித்து தரேன். உங்களுடைய கடனையும் தரேன். கருப்பசாமி இந்தாப்பா, சந்தோஷமாவா? கருப்பசாமிக்கு யாருக்கோ அறுவை சிகிச்சை சம்பந்தமான ஒரு மனவர்த்தம் இருக்குதாமே. யார் அது? கோயம்புத்தூர். யாருக்குப்பா அறுவை சிகிச்சை? என்னப்பா ஆபரேஷன்? வாட்? கால் சிங்களாதி உட்கார். உங்க குடும்பத்துல முன்னால சாமி ஆண்டவங்க யாருடா? என்ன சாமி ஆண்டவங்க? கால் வா. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். குடும்பத்துல ஒற்றுமை குறைவும் மனவேதனையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? 2.25 ஆண்டுகளாக கடன்களாலும் பல இழப்புகளாலும் மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறார். அதனால குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி தொழிலையும் நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இதோ இதை ஏன் எடுத்தேன்? மணியாட்டிக்கிட்டு ஒரு சாமி வருதுடா. அது உங்க வீட்டுல இருந்து 3 வருஷங்களாக பிரிஞ்சு இருக்கு. புரியுதா? இத மாதிரி மணி எடுத்து வச்சு கும்பிடு. அந்த சாமியை உனக்கு வர வைக்கிறேன். செஞ்சு வா. சுவாமியே கர்ப்பசாமி, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மன வருத்தமும் கடனும் இருக்கு. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. ஒரு பொம்பளை இப்படி கேட்பதாக தான் நான் கூப்பிட்டுருக்கேன். இல்ல அந்த அம்மா இல்ல, அந்த அம்மா இல்லை, வேற யாருமா? நாங்க ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறோம், அத வித்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருமா? வாமா வா. இடம் எங்க இருக்குக்கா? கோயம்புத்தூர். சரி, கலங்கலுங்க. எந்த கலங்கல்? கோயம்புத்தூர் பக்கமே. பெரிய கலங்கலோ? கால வந்துட்டு வா. உட்காரலாம். பத்திரம் சரியா இருக்கு. பட்டா எல்லாம் நல்லா இல்லையே. இடம் தான் சரியில்லை, ஏர்போர்ட்ல. அதனால பட்டாலாம் மாறி போயிருக்குமா? கால் வந்துட்டு வா. புதிய ஏர்போர்டா பழைய ஏர்போர்டா? வா. நம்பர்லாம் மாறி இருக்கு. இப்ப அதை எப்படியாவது பெரிய கஷ்டப்பட்டு தான் விற்கணும். புரியுதா? இந்தா கண்ணை மூடிட்டு ஒரு தொழில் அதிபரை வாங்க வைக்கிறேன். கண்ணை முடிக்கா. கர்ப்பசாமிக்கு இந்த உன் தொழில் ஓங்கும், செல்வம் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கு. குழந்தை கேட்டு வந்தவர்கள் யார்? குழந்தை குழந்தை யாருக்கு? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். அங்க தள்ளிலா முன்ன தள்ளிவாமா. உன் வீட்டுக்காரங்க தூரத்தில் கால் வந்துட்டு வர.
அம்மா புரிஞ்சு இருந்துட்டா போதுமே. எல்லையில்லா கருணை வடிவம் கொண்டு. எனக்கா பிள்ளையார் கோயில் எங்கக்கா இருக்கு? வீடு கட்டுறது நாங்க இருக்கு பார்த்து அதான் நான் பார்த்தேன். விநாயகர் வராரு. 1 2 3. ஆ ஆ யாருக்கு குழந்தை வேணும்? அப்படியா? யாரு பேர் வைப்பா குழந்தை பிறந்தா? இப்படி காது வைப்பா. ஆஸ்பத்திரிக்கு போன மருமகனுக்கு எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆ அதனால நான் அதெல்லாம் எதுவும் நான் நம்புறீங்க. நான் ஐயாவுக்கு போட்டு வந்துடுறேன். குழந்தை பிறக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், எந்த மனவேதனை இல்லாமலும் நடக்கும். இந்தா கணபதி என்று பெயர் வை, வெற்றி உண்டு. இந்த பணம் கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. உட்காரடா தம்பி. உன் பேர் என்ன? சதீஷ். ஆஞ்சநேயர் கோயில் எங்கடா இருக்கு? அங்க போயிருக்கேன் என்னைக்காது? சும்மா போகும்போது லேசா பார்த்துட்டு போவோம், அவ்வளவுதான். போய் கும்பிட்டது இல்லை. ஆனா உங்க எல்லைக்குள்ள வந்து ஆஞ்சநேயர் தான் வர. என்ன வீடுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்? யாரு? இந்த விரலை பிடி பார்ப்போம். கண்ணை முடிக்கா கால் வந்துட்டு வரலாம். 2 கால் வந்துட்டு வாங்க. அந்த கட்டியிருக்கக்கூடிய வீட்டை போய் பார்த்தேன். அளவெல்லாம் ரொம்ப சரியாகவும் வாஸ்து பிரமம் மிகவும் தெளிவாகவும் இருக்கிறது. ஆனா வீடு மட்டும் முழுமையடையாத நிலையில மனக்குறைகளோடும் பணக்குறைகளோடும் இப்ப இடைஞ்சலா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக ஏற்பாடும் நடக்கணும். அதுக்கு கருப்பசாமி கருணையும் புரியணும். அதுல உன் பிள்ளை அவருடைய மனத்துல கொஞ்சம் மனக்குழப்பமும் வருத்தமும் நடந்துட்டு இருக்கு. உங்கள்ட்ட கூட சில சமயத்துல மனம் திறந்து எதையும் சொல்லாம தன்னிச்சையா முடிவெடுத்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வெற்றியாக்கி தெளிவாக்கி வீட்டை வாசலாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அப்படியா? கண்ணை மூடு பார்ப்போம். அப்படியா? தோல், முதுகெலும்பு, பிட்டி போன்ற இடங்களில் வலி வேதனைகள் தோன்றுகிறது. அவன் நல்லா ஆயிடுவான். அவனுக்கு எந்த குறைகளுமே இல்லை. சாதாரணமான வலிதான். இதுல எந்த பாதிப்புகளும் வராம உங்களுக்கு காப்பாற்றி தந்துடுறேன். அப்படி வெற்றி உண்டு. ஆயுர்வேதிக் மருத்துவத்தால் உன் பிள்ளை நலமடைவான். இந்த வீடு வாசலோட செல்வாக்கூட வருவேன். வீடு கட்டி கிரக பிரவேசம் தொடங்கிறதுக்கு முன்னா ஒரு விளக்கெடுத்து கொண்டு வந்து என் கையால வாழ்த்தி வாங்கிட்டு போய் ஏற்றி வைடா. கோடி செல்வம் கிடைக்கும். செல்வமா இருக்க, ஆனந்தமா இருக்க. சர்வதாமி, நான் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது எனக்கு நடக்கவில்லையே. நீங்க என்ன வேலைக்கு எதிர்பார்த்துருக்கீங்க? சமையல் பண்ண முடியலையா? நான் வேற ஒரு ஜாப் சம்பந்தமாக முடிவெடுத்து வச்சிருக்கேன். அது எனக்கு நடக்கலையா? வா. பொதுவாக என் மனத்தில் தங்கும். என்னடா நல்லா இருக்கிய? வா. என்ன படிச்சிருக்க? வெளிநாட்டுக்கு போறியா? இந்தியாவில் இருக்க போறியா? தெரியல. வா, தெரிய வைப்போம். இப்போ அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி ஒரு ஐடி கம்பெனில 27 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. போறியா? அப்படின்னா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு இங்கிலீஷுக்கு தேதி எத்தனைப்பா? 15ஆம் தேதி அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. 15-17க்குள்ள ஓப்பன் பண்ணி பாரு. உனக்கு வேலை கிடைச்சிரும். 3 மாத டைத்துல கிடைச்சிரும். வேற என்னடா வேணும்? என்ன கண்ண முடிக்கா? டைவர்ஸ் ஆனது நடுவு நினைச்சுக்காடா. காலில் விட்டு வா.
9 மாதங்களுக்கு பிறகு உனக்கு புதிய வாழ்க்கை தொடங்கும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்த அம்மா எல்லாரும் உன் பிள்ளைய கண்குளிர வாழ வைக்க. கவலைப்படாதே, உன் பக்கத்தில் தெய்வ சக்தி உண்டு, அதுக்கு வெற்றியும் உண்டு. கேட்குவான். கர்பசாமிக்கு ஒரு கை ஓயாம உழையுது எனக்கு. அப்படி யாரோ கேட்குறாங்களே, யாருக்குப்பா ஒரு கை உழையுதாமுல? யாருப்பா அது? ஒரு கை உழைகிறது என்று ஓயாமல் உதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு போர் யார்? யாருங்க? கர்மசாமி, எனக்கு 2 பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சாச்சு, இன்னொரு பிள்ளையை சரியாக்கி தரும்னு கேட்டு வந்தவன். வாடா, எத்தனை பிள்ளை இருக்கு? 2. ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தியா? 2 பிள்ளை, ஒரு பிள்ளை எல்லாம் வாழ்க்கை தரேன். கால் விட்டுருவான். நம்ம சோமா இருக்கீங்க. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கா? முன்னா நின்னுங்கோ அப்படின்னு இருக்காங்க. அக்காய் உட்கார். கருப்பராயன் சாமி எங்கப்பா இருக்கிறார்? கால் வந்துட்டு. உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. என்ன வேணும் பையனுக்கு? கொஞ்சம் பாப்பியா? கண்ணை முடிக்கிடுவியா? இந்தா, இந்த விரல பிடி. ஒரு கைட்டு பிடிடா, நல்லா சிக்குன்னு பிடி. கால் வந்துட்டு வரலாம். என்ன காலை பிடிக்க சொல்றாரு? இதான் நினைச்ச. இந்த காலை பிடிச்சா ஒரு பெரிய கேமரா, ஆஞ்சோ கேமரா மாதிரி வச்சிருக்கேன். உடம்புக்குள்ளேயும் மனத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். பிரபஞ்ச சக்தியை கொண்டு தான் அதில் நிறுத்தி வச்சிருக்கேன். புரியுதா? பிறகு உன் இதயத்தை கண்டுபிடிக்க பொறுத்து. அப்புறம் பார்த்தேன், ஒரு 6 மாதத்துக்குள்ள உன் மகனுக்கு மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி, மனநிலைகள் சரியில்லாம, நைட்ல தூங்காம குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வீட்டுக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் விடுறான். அப்படி இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு போறான், அவன் இஷ்டத்துக்கு வாரான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது உண்மையிலே செய்வரையால நடந்திருக்குமா அல்லது அவனுக்கு இயற்கையான பாதிப்பா என்னன்னு தெரியல. எங்க போனாலும் முடிவு கிடைக்க மாட்டுக்கு. ட்ரீட்மெண்ட் எடுக்க கூப்பிட்டாலும் வராம பிடிவாதம் பிடிக்கான். எப்படி திருத்துறதுன்னு கேட்கிறேன். கால் வந்துட்டுவான். பயப்படுதியா? சொல்ல மாட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சேரிடம் அறிந்து சேர். எப்படி சொல்லுவாங்க? சேருகின்ற இடத்தை அறிந்து சேர். அத திருக்குறள்ல வள்ளுவர் எப்படி சொன்னாரு? நாடாது நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை, நட்பாழ்பவர்க்கு. நீ ஆராய்ந்து பார்க்காம ஒருத்த கூட சேர்வதனால ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி சேர்ந்த பிறகு அதுல பிரச்சனை வந்துருச்சுன்னா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நட்பு, அன்பு, பாசத்தை எப்படி அறிந்து ஆராய்ந்து தேர்ந்தெடுத்தா அதுல வெற்றி உண்டு. உண்மையா இல்லையா? அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. உன் பையனுக்கு ஒரு நட்பால மனது பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவான். இந்தாப்பா, 3 மாத கால அவகாசத்துல மெல்ல மெல்ல சரியாக்குதேன். ஒரு முறை அவனை கூட்டிட்டு வா, அவன் வருவான். நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? காட்டு வழக்கு. இது யாரு? கோவிலை தேடி நான் போகாமல் குமரா உன்னை நான் கும்பிட வேண்டும். திருவடி சரணம் கந்தா
நீ வரம் தா. முருகப்பெருமான் வாரார, எங்க இருக்கிறார்? முருகப்பெருமான் இருக்காரா? கோவில். 2 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு நீதிமன்றத்து வழக்கு, இன்னொன்று பிள்ளைகள் கல்யாணம் எந்த பிள்ளை கல்யாணம் நடக்கணும். பொண்ணு இருக்கு சாமி, 2 கல்யாணம் பெரியவன் கல்யாணம் என்ன வேணாம்னு கேட்குறாங்க. சொன்னா வருத்தப்படுவீங்க. சொல்லும் சாமி தெரியும். சொன்னாலும் குத்தமடா, சொல்லவில்லை என்றால் சத்தமடா. கால் நோட்டுவாக்கா. நாகம் சம்பந்தமான ஒரு புற்று கோயில் எங்க இருக்கு? உங்க தோட்டத்து பக்கத்துல இருக்க? வெளில வாங்க. நாகம் சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு? உங்க தோட்டத்தை தாண்டி இருக்கும். அது இருக்குது. இந்த நாகத்தை பத்தி நான் ஏன் பேசுறேன்? என்ன படிச்சிருக்கிற? பிஎஸ்சி ஐடி. நல்ல பிள்ளைதான். பெரியவன் கல்யாணமே வேண்டாம். என்னத்த சொல்லுன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். நீ ஓயாம இப்படி கேட்கிறீங்க. அம்மா உன் இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சுக்காமா நீ சொல்லுன்னு ஒரு வார்த்தையை நீ சொல்லிடு. அவன் உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருவான். எப்ப சொல்லலாம்? நீ யார சொல்றதையோ அதவங்கள நாங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டனா அவன் உடனே இறங்கி வந்துருவா. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் மனதுக்குள்ள ஏதோ ஒரு பற்றுதலை, ஒரு ஆசையை உள் மனதுக்குள் மறைமுகமாக வைத்திருக்கிறாள் என்பது பொருளாகும். அங்கிருந்து அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறது வரை உங்களுக்கு எந்த பதிலும் நான் சொல்ல போறதே இல்லை. நானா உங்க மகா, புரியுதா? அதனால 3 மாத கால அவகாசத்துல அவன் உள்மனதை திறந்து திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். எல்லாம் வெற்றியா நடக்கும். அந்த காட்டு பிரச்சனை முடியதுக்கு ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேலதான் நமக்கு வெற்றியை பத்தி பேச முடியும். அதுவரை எந்த வார்த்தைகளும் தேவையில்லை. மன மௌனமாக இருக்கலாம், நாம் ஜெயித்துக் கொள்ளலாம். சரினா? ஹைதராபாத் சம்பந்தமான இடத்தில் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மாதிரி இருந்தால் போயிடலாமா? ரெடியா இருந்துகிட்டு இருக்கு. என்ன திருப்பதி வெங்கடாதிபதிய மனசுல வச்சுக்கா, கிடைச்சிரும். கால் நோட்டு வா. இதயம் இருக்கின்றதே தம்பி. எல்லாரும் எதிர்பார்த்து அந்த பிள்ளை மனத்தை பத்தி சாமி எதுவும் சொல்லுமுனே, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சின்ன பிள்ளை மன வருத்தப்படக்கூடாதுல. என்னம்மா உண்மையா இல்லையா? நீயே அப்படித்தானே நினைச்ச? என்னத்தையும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிடுவாரு, பயமா இருக்கேன்னு நினைச்சலாம். உனக்கு வேலை கிடைக்க போகுது. அந்த வேலையில உனக்கு நிறைந்த மன உதவிகள் கிடைக்கும். அதுல உனக்கு நிறைந்த பாக்கியம் உண்டு. வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய துணைவன் உனக்கு கிடைப்பான். சௌபாக்கியத்தோடு வாழ்வான். 3 மாத கால அவகாசத்துல வெற்றி மிகுந்த வாழ்க்கையை உன் பெரிய மகளுக்கு தருவேன். இந்தாமா, எண்ணியது நிறைவேறும். இன்பமாக வாழ்வாய். இந்தா, பெற்றோர் கடனை தீர்க்கும் பெருமாட்டியாக இருப்பாய். கர்மசாமிக்கு வெண்ணி, கர்மசாமிக்கு வெண்ணி. மணி எத்தனடா? கடிகாரத்தை மறைக்கட 5:30, அரை 5. திருப்பூர் திருப்பூர் நாளைக்கும் கோயம்புத்தூர் உத்தரவு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்காங்க. இன்னோடு முடியவில்லை. பூ வைக்க பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் நீக்கள் சொந்தமா. திருப்பூர் எல்லை. நான் பெத்த பிள்ளை ஏன் சொல்ல கேட்குமா கேட்காதான்னு வருத்தப்பட்டு வந்தவங்க யாரு? உடனே வந்து கூறு, எங்க இருக்குன்னு பாரு. என்னம்மா பிள்ளை எங்க இருக்கு? எந்த பிள்ளை என்ன செய்யறேன்?
கல்யாணம் முடிச்சிட்டானே? சரி, இப்ப என்ன உங்க பாதைக்கு வராம ஐயா தண்ணி உச்சீரம் பண்ணிக்கிற? அதனால அவனுடைய மன அலைகள் சரியில்லாம இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல கருப்பசாமி இருக்காரா? ம், கிடாய் வெட்டுவீங்களா? எப்போ போன வருஷம் வெட்டினீங்க, இந்த வருஷம் வெட்டினீங்களா? கால் வந்துட்டுவாங்க, நல்லா வெட்டி தின்னுங்க. உன்னுடைய விவசாயத்தையும் நல்லாக்கி தரேன், உன் மகனுடைய மனநிலைகளையும் குழப்பம் இல்லாம காப்பாத்தி தரேன். வேற என்ன வேணும்? எந்த குழந்தை? இந்தா, அவன் சீர்திருந்துவான், வெற்றியாகுவான், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. அப்படியா? கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றார் ஞான தங்கமே, அவன் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. யாரு? என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சிட்டியா? முடிக்கணுமா? முடிக்கணும். என்ன பழக்கம்லாம் கையில இருக்கு? குடிப்பியா? குடிக்க மாட்டலா? வெட்ட பழக்கம் எதுவும் இல்லை. கொஞ்சம் அங்கே தள்ளி கண்ண முடிவுக்காரு. எந்த ஊர்? திருப்பூரா? 1 2 தாண்டி போறீங்களா? எங்க ஊரிய கேட்டு பாக்குறேன். ஏப்பா, திருப்பூர் எல்லையை தாண்டி என் குதிரை போகுது. எந்த ஊருடா? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர் மாவட்டம். ஆமா. 1 2 3 4 நிறைய ஒர்க் ஷாப்லாம் தாண்டி போகுது. உங்க ஏரியாவுக்கு போகுது, ஒர்க் ஷாப் இருக்கா நிறைய? கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வா. நெஞ்சமே உனக்குத்தான். பக்கத்துல வாங்க. ஒரு காலத்துல சொந்த பந்தமான சில இடங்கள்ல கல்யாணம் முடிக்கணும்னு முடிவெடுத்து மனக்குழப்பங்கள் ஆகி அதுல நமக்கு வெறுப்பு வேதனைகளும் வந்து விருத்தின. அதனால இப்போ நீண்ட காலமாக இல்லற வாழ்க்கையை பத்தி பேச முடியாம வேதனைப்பட்டுட்டோம். ஆனா இப்போ கிரகங்கள் திருமணத்தை முடித்து ஆனந்தமாக வாழலாம் என்ற ஒரு முடிவு கிடைத்து விட்டன. புரட்டாசி 30ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும். கார்த்திகைக்குள்ள பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி தை மாதத்துல கல்யாணத்தை நடத்தி தரலாம். இந்த வெற்றி உண்டு. வேற என்னடா வேணும்? இந்த புண்ணியமா இருமகனே. கர்மசாமிக்கு இந்தாமா நல்லா வெற்றியாக்கி தரப்போ நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு ஆமா. என்ன விஷயம்? நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல நிறைய நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டு வந்தேன். என்ன தொழில்னு? கட்டிட வேலை. பெருமாள் கோயில் எங்க இருக்குப்பா? காலில் விட்டோம். கண்மணியே ராதை என்னும் ஆடை கட்டும் பைங்கிழி. பக்கத்துல வாங்க. நெஞ்செல்லாம் வலிக்க. அதனாலதான் எனக்கும் கால் வந்துட்டு என்னன்னு பார்ப்போம். அமைதி அமைதி அமைதி. ஏமா என்ன எக்கா ராகமாக்கா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழில் போட்டியின் காரணத்தினால் செய்வனைகள் வைத்து தொழிலும் நஷ்டம், பல லட்சங்கள் நஷ்டம், ஒரு கட்டிடம் சரியாக முடிவடையாத வேதனை, இதனால உடல்நிலைகள் பாதிப்பு, வண்டி வாகனத்துல போகும் பொழுது ஒன் சைடு இழுக்கிறது மாதிரி பிரச்சனை நடக்காடா. கால் வந்துட்டு வா.
இவைகளை எல்லாம் மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா, மாத்தி தாரேன், வேலையும் வழிவகுத்து தாரேன்டா. கவலைப்படாத, நாளை காலையில என்னைய பார்த்துட்டு போ. ம், அமைச்சிருவேன்டா, சந்தோஷமா. நாளை காலையில பார்த்து போங்க. திருப்பூர் கணவன் மனைவி நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியதல்லவோ அதை நீயும் சொன்னது. மாதத்துக்கு 15 நாள் உடல்நிலை சரியில்லாமலே போயிருந்தீங்களே, ஏன்பா? சவ்வு சம்பந்தமான வலியா, தசை சம்பந்தமான வலியா, சில சமயத்துல நெஞ்சிலையும் கொஞ்சம் வாய்வு வந்து நிக்கிறது மாதிரி காட்பீட்டுகள் கொஞ்சம் அதிகமா அடிக்கிறது மாதிரி படபடப்பு எல்லாமே இருக்கு. இதனால உங்களால சந்தோஷமா கூட வாழ முடியல, மன வருத்தங்களா இருக்கு, பக்கத்துல போவதுக்கே உள்பயம் இருக்கு. அதுதான்டா அந்த பாட்டை பாடினேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது. கால் ஒன்றுலாம் சரியாக்கிடலாம், தைரியமா. சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரியணும். இது இயற்கையான நோயா அல்லது வேற எதுவும் செய்து வைத்த மாறுபாடான உள்ள பிரச்சனையா? அப்படி ஒரு பயம் என் பொண்டாட்டிக்கு இருக்கு. எனக்கு அந்த பக்கத்துல அதிக நம்பிக்கைகள் கிடையாது. ஆனாலும் நான் பயப்படுறேன், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் மனதுக்காக எனக்கு ஒரு தெளிவும் அது சொந்தமான ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு வேணும் என்பது உன் கேள்வி. உண்மைதானே? கிரகங்கள் சரியில்லை, அதுக்கு சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் குடும்ப போட்டியின் காரணத்தினால சில தவறுகள் மாந்திரிகத்தால் நடந்திருக்கு. அதெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்துருந்தேன். அது சம்பந்தமான வழியவும் உருவாக்கி தரேன். நாளை காலையில என்னை பார்த்துட்டு போங்க. என்ன, இன்னைக்கு சாமிட்டு இருந்து குழந்தைய பற்றிய உத்தரவே வரல. நாளை காலையில என்னை பாருங்க. நான் ஒரே பாட்டுல முடிச்சிட்டேன். நீங்க தான் ஒண்ணு முடிஞ்சிடும். நாளை காலை என்னை பார்த்து போங்க. சக் சக் புக் புக். கர்மசாமிக்கு நான் வச்சிருக்கிற பேக்கரி நல்லா ஆகணும். பேக்கரி ஐயப்பா பேக்கரி, ஐயப்பா பேக்கரி. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. காலை பிடிக்காம சாமி காலில் பவர் இருக்கு, பிடிச்சா நம்ம மனதை தெரிஞ்சுக்கிடுவாரு. நமக்கு தேவை இப்போ பணம், அது லாட்டரியில் விழுந்தாலும் சரி, நோட்டரியில் விழுந்தாலும் சரி. என்னடா பக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு கிடையாது, நம்ம அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்கு. அந்த சட்டத்தை நம்ம எல்லாரும் மதிக்கணும். அப்படியே இருக்காடா இருந்தாலும் அதை கட் பண்ணிவிட்டேன்.